கடந்த சில வருஷமா தலைநகர் டெல்லியில காற்று மாசுபாடு அதிகரிச்சிருக்கிறது பொதுமக்களை அச்சுறுத்திட்டு வருது. இதை குறைக்கிறதுக்காக மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரக்கூடிய நிலையில இப்போ இது தொடர்பான அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. வட இந்தியாவில் அதிகரிச்சுட்டு வந்த இந்த காற்று மாசுபாடு இப்போ தென்னிந்தியாவிலையும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறதா ஆய்வு முடிவுகள் அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கு. காத்துல இருக்கக்கூடிய நச்சுகள் ரொம்பவே ஈஸியா மனுஷங்களுக்கு சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த ஆய்வு முடிவுகள் மக்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. டெல்லியில காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு பழைய வாகனங்களுக்கு தடை விதிக்கிறது, இயற்கை எரிவாயுவை பயன்படுத்துறது, எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துறது, தீபாவளி பண்டிகை அப்போ பட்டாசு வெடிக்கக்கூடிய நேரத்தை கம்மி பண்றது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது மாநில அரசு. காத்துடைய தரம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால அப்பப்போ ஸ்கூலுக்கும் அங்க விடுமுறை எல்லாம் அளிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில வட மாநிலங்கள்ல இருந்து நச்சு காத்து பல கிலோமீட்டர் தொலைவு கடந்து தென் மாநிலங்கள்லையும் பாதிப்பை ஏற்படுத்துறதா ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது. சென்னை ஐஐடி ப்ரொஃபஸரான சந்தன் சாரங்கி, SRM பல்கலைக்கழக பேராசிரியரான சஞ்சய்குமார் மேத்தா இவங்களுடைய தலைமையில கேரள கல்லூரி உதவி பேராசிரியரான டாக்டர் சலீம் அலி காத்துடைய தரம் குறித்து கடந்த 3 வருஷமா ஆய்வு மேற்கொண்டு வந்தார். இப்போ இதனுடைய முடிவுகள் வளிமண்டல வேதியியல் மற்றும் இயற்பியல் இதழில் வெளியாயிருக்கு. அதுபடி பூமியுடைய மேற்பரப்புல தூசி மற்றும் துகள் நிறைஞ்சா அது வெப்பநிலையை உயர்த்திரும். அது மட்டும் இல்லாம இப்போ பூமியுடைய மேற்பரப்புல 1 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் தூசி மற்றும் துகள்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 2 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதனால காத்துல 60% வரைக்கும் மாசுபாடு அதிகரிச்சிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் இந்த ஆய்வு முடிவுகள் எச்சரிச்சிருக்கு. கேரளால இது பத்தின ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு டாக்டர் சலீம் அலி தெரிவிச்சிருக்கிறாரு. காத்து மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பப்ளிக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இல்லைன்னா அடுத்த சில வருஷங்கள்ல காத்துடைய தரம் இன்னுமே வெகுவா குறைஞ்சிரும் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுடைய எச்சரிக்கையா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.